உலகின் நாகரிக தொட்டில் அப்படின்னா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் 3000 ஆண்டுகால பழமையான வரலாறு உள்ளதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ சமீபத்தில் கூட அகழாய்வு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆதிச்சநல்லூரில் இப்போ ஜூன் ஜூலை இந்த 2 மாதங்களாக பார்த்திங்கன்னா கழுகு ஆயிரக்கணக்கான கழுகுகள் சுற்றி வட்டமிட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. இது அங்கே உள்ள மக்கள் ஏன் இங்கே மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குங்கிறத கவனிக்கிறாங்க. ஆனால் ஏன்னு தெரியாமல் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அதுதான் இப்போ ஒரு சமீபத்தை ஒரு முக்கிய தகவலாக இருக்குது. அந்த கழுகு ஏன் அந்த ஆதிச்சநல்லூர் அந்த இடத்துல வட்டமிடுது, அதுவும் ஜூன் ஜூலை மாதத்தில் மட்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தாமிரபரணி ஆற்றின் ஓரத்தில் இருக்கிற அந்த ஆதிச்சநல்லூர் பழமை வாய்ந்த ஒரு வரலாறு சிறப்பு மிக்க இடம். அதுக்கு அருகில் இருக்கும் பரம்பு அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த ஆதிச்சநல்லூர் அந்த அருகில் உள்ள பரம்பு 125 ஏக்கரில் அந்த ஒரு பரப்பளவுக்கு அந்த இடத்த ஒரு முக்கியமான இடமா திகழுது. அது ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய இடுகாடு என்று அழைக்கப்படுது. இது அந்த ஆதிச்சநல்லூர் அருகில் இருக்கும் அந்த பரம்பு என்ற பகுதி 125 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இப்போ சமீபத்தில் இந்த ஜூன் ஜூலை மாதங்களில் மட்டும் ஆயிரக்கணக்கான கழுகுகள் அங்கே வட்டமிட்டு சுற்றி கொண்டே இருக்கிறது. அங்கே உள்ள அருகில் இருக்கும் மரங்கள்லாம் அமர்ந்து இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இதற்கு 3000 ஆண்டு காலத்துக்கு முன்பு உள்ள வரலாறு. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம் மக்கள் இறந்தவர்களுடைய உடலை அந்த பரம்பு என்ற ஆதிச்சநல்லூர் அருகே உள்ள பரம்பு என்ற பகுதியில் தாழிகளில் வச்சு முதுமக்கள் தாழிகள் அதில் வைத்து அடக்கம் செய்துள்ளார்கள். இதனுடைய முழு விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஜூன் ஜூலை மாதம் இந்த காலத்தில் கடும் வெப்பம் நிலவுமா. அப்போ அங்கே வாழ்ந்த மக்கள் இந்த வெப்பம் தாங்க முடியாமல் பல பேர் இறப்பாங்களாம். அந்த இறந்தவங்களை இந்த ஆதிச்சநல்லூர் அருகே உள்ள அந்த பரம்பு என்ற பகுதியில் முள்வேலியில் கொண்டு அந்த பிணங்களை போடுவாங்களாம். அப்போ அங்கே உள்ள கழுகுகள் அந்த பிணங்களை கொத்தி தின்னுமாம். மிச்சம் இருக்கிற அந்த எலும்புகளை எடுத்து தாழிகள் அடைத்து ஆதிச்சநல்லூர் பகுதியில் புதைப்பார்களாம். அந்த புதைக்கப்பட்ட பகுதி தான் இப்போ அகழாய்வில் முதுமக்கள் தாழியெல்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. டிஸ்பிளேல காமிக்கிறேன். இதுதான் இது 2ஆம் நிலை புதைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் நிலை புதைப்புனா எப்படின்னா, அதாவது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அந்த வெப்பம் தாங்காமல் இறந்து போகிறாங்க. அவங்கள பரம்பு என்ற பகுதியில் முள்வெளியில் தூக்கி போட்டுருவாங்களாம். கழுகுகள்லாம் ஆயிரக்கணக்கான கழுகுகள் கொத்தி தின்று உடலெல்லாம் பிச்சு தின்னுடும். அதுக்கப்புறம் வெறும் எலும்பு இருக்கும். அந்த எலும்பு எடுத்துகிட்டு போய் அந்த தாழிகளை அடைத்து ஆதிச்சநல்லூர் பகுதியில் புதைப்பார்கள். இதுதான் 2ஆம் நிலை கரிகள் அப்படி இல்லைன்னா 2ஆம் நிலை புதைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர். இதுதான் காரணம். ஆதிச்சநல்லூர் பகுதியில் ஏன் மக்கள்லாம் நினச்சிருப்பாங்க, ஏன் ஆயிரக்கணக்கான கழுகுகள் சுற்றி கொண்டே இருக்குது, அங்கே மரங்கள் அமர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருந்திருக்கும். காரணம் இதுதான். இந்த வீடியோ அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் கொடுங்க, 2 வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.